இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா HTML உடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனாலும் நம்ம HTML லாங்குவேஜ் வச்சு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணி பார்க்கல. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம சேனல்ல இன்னைக்கு CSS வச்சு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் எண்ட் பத்தி பண்ணும் பொழுது HTML CSS ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே இருக்கும். அதனால CSS பத்தி ஃபுல்லா பார்க்காம, ஏன்னா CSS-க்கு 10 days நம்ம தனியா ஒதுக்கி இருக்கோம், அதை பத்தி ஃபுல்லா பார்க்காம CSS இருக்கக்கூடிய முக்கியமான சில டேக்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு டே 8, டே 9, டே 10 இந்த 3 நாளையும் 3 ப்ராஜெக்ட் பண்ண போறோம். மினி ப்ராஜெக்டா 3 பண்ண போறோம். அப்படி பண்ணணும்னு சொன்னா என்ன கிடைக்கும்னு சொன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். HTML எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ட் நமக்கு கிடைக்கும். அதனால வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு CSS உடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி பார்ப்போம். முதல்ல நான் கோட் எடிட்டர் போய்க்கிறேன். விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு இன்னைக்கு டே 7.html முன்னாடி என்ன நேமான போட்டுக்கலாம், ஆனா இறுதியில டாட் வச்சு HTML தான் போடணும். பேசிக் HTML உடைய பேசிக் சின்டெக்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கறனால ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி 1ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு ஆச்சரியக்குறி வருது, அதை கிளிக் பண்றேன். எனக்கு HTML உடைய பேசிக் சின்டெக்ஸ் எனக்கு கிடைக்குது. இந்த டைட்டில் பார்ல நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நம்மளுடைய குரோம் ப்ரௌசர்ல அட்ரஸ் பார்ல மேல டைட்டில் வரப்போகுது. நான் இன்னைக்கு day7.com அப்படின்னு கொடுக்க போறேன். கொடுத்துட்டு இந்த ஃபைல் எப்படி ரன் பண்ணணும்னு சொன்னா இந்த ஃபோல்டர் எங்க இருக்கு முதல் பார்க்கணும். நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். டெஸ்க்டாப்குள்ள HTML 10 days அப்படின்ற ப்ராஜெக்ட் குள்ள day 7 இருக்கு. டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னா எனக்கு day7.com அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், மறுபடியும் கோட் எடிட்டர் போய்க்கிறேன். போய்கிட்டு CSS அப்படின்னு சொன்னா முதல் நமக்கு தெரியும். HTML அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஒரு பாடி, அதான் நமக்கு ஞாபகம் வரணும். பாடிக்குள்ள தான் நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் போட போறோம். இந்த பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம உடல்ல, பாடி, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா எப்படி ட்ரெஸ் போடாம, எப்படி நம்ம அழகுபடுத்திக்காம, தலை சீவாம, எப்படி நம்ம ஸ்டைல் படுத்தாம இருக்கிறோமோ அதே போலதான் HTML வெறும் பாடி மட்டும்தான். CSS எப்போ உள்ள வருதோ அப்போ அந்த கோடிங் ரொம்ப அழகா மாறும், வெப்சைட் ரொம்ப அழகா மாறும். உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு H1 டேக் பத்தி நல்லா தெரியும். இது ஒரு ஹெட்டிங் டேக். இது நாம என்ன கொடுக்கறோமோ அது பெருசாவும் போல்டாவும் வருது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட சேனல் நேம் கொடுக்குறேன், திங்க் கோட் தமிழ். Ctrl+S சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ரௌசர்ல போய் நான் ரன் பண்ணி பார்க்கறேன். முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். குரோம் ப்ரௌசர் போறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். திங்க் கோட் தமிழ் அப்படின்னு அழகா எனக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. இப்ப பாருங்க, நான் ஸ்டைல் பண்றேன். CSS யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். ஹெட்டிங் டேக் இருக்கு பாத்தீங்களா, இது க்ளோஸ் பண்றோம்ல, இதுக்கு மேல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா கோடிங்களுக்கும் ஸ்டைல் கொடுக்க போறோம். அதனால ஸ்டைல் அப்படின்னு நான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள தான் CSS உடைய எல்லா கோடிங்கும் நான் கொடுக்க போறோம். மொத்தம் 3 விதமா கொடுக்கலாம். CSS கோடிங்க மொத்தம் 3 விதமா கொடுக்கலாம். அதுல ஒரு விதம் தான் இது. இன்னொரு விதம் எப்படின்னு சொன்னா இந்த H1 டேக்குள்ளே போயிட்டு நம்ம CSS ஓட கோடிங்க கொடுக்கலாம். இந்த ஓபன் பிராக்கெட் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா கோடிங்க நம்ம கொடுக்கலாம். ரெண்டாவது வகை. மூணாவது வகை வந்து எப்படின்னு சொன்னா HTML ஒரு ஃபைலா இருக்கும், CSS ஒரு ஃபைலா இருக்கும். HTML அந்த CSS ஃபைலுக்கான ஒரு லிங்க் கொடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நாம என்ன செய்வோம், தனித்தனி பேஜ்ல கோடிங் எடுப்போம். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2வது லைன் 3வது லைன் கோடிங்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாது. இது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம HTML ஒரு ஃபைலாவும் CSS ஒரு ஃபைலாவும் யூஸ் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ண போறோம், சிம்பிள் ஃபைல் அப்படிங்கறனால நான் ஹெட்டிங் டேக்குள்ளே போயிட்டு ஸ்டைல் அப்படின்னு ஓபன் பண்ணி ஸ்டைல க்ளோஸ் பண்றேன். இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா CSS உடைய கோடிங் அடிக்க போறேன். நல்லா கவனிங்க, ஒரு பிரச்சனை இல்ல, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. CSS HTML ஓட CSS ரொம்ப ஈஸி, ஆனா புரியணும். நல்லா கவனிங்க. இப்ப H1 டேக், இதுக்கு தான் நான் ஸ்டைல் கொடுக்க போறேன். H1 டேக் ஓபன் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறேன், H1 டேக்கு நான் ஸ்டைல் கொடுக்க போறேன். இதுக்குள்ளதான் H1 டேக் கொடுக்க போறேன். இப்ப என்ன பண்ணும், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த H1 டேக் இருக்கா இல்லையா, திங்க் கோட் தமிழ், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம குரோம் ப்ரௌசர்ல போய் பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே கொடுக்கல, அதனால கொஞ்சம் நீட்னஸ் இல்லாம இருக்கு. அதான் என்ன பண்றேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க. என்ன கொடுக்க போறோம், பேக்ரவுண்ட் கலர். அதை அப்படியே டைப் பண்றேன், பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா கிரீன் கொடுக்க போறேன். கிரீன் நம்ம விருப்பம் தான், என்ன கொடுத்துக்கலாம். நான் கிரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு
கண்ட்ரோல் எஸ் அழுத்துறேன், சேவ் ஆயிடுச்சு. நான் குரோம் ப்ரௌசர்ல போய் ரன் பண்ணி பார்க்குறேன். அழகா எனக்கு வந்துருச்சு. சிஎஸ்எஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு. பேக்ரவுண்ட் கலர் கிரீனா வந்துருச்சு. இப்போ அடுத்து போறேன். எனக்கு டெக்ஸ்ட் கலர் பாருங்களேன், பிளாக்ல இருக்கு. இந்த பிளாக் கலர் பதில நான் ரெட் கலரா மாத்துன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் எனக்கு என்ன கலர்ல இருக்கு? பேக்ரவுண்ட் கலர் கிரீன்ல இருக்கு. டெக்ஸ்ட் கலர் எனக்கு பிளாக்ல இருக்கு. அதனால நான் அதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெட் கலர்ல மாத்த போறேன். எதோட கலரை மாத்த போறேன்? H1 உடைய டெக்ஸ்ட் கலர் தான் மாத்த போறேன். அப்ப என்ன பண்ணும்? இந்த பிராக்கெட் குள்ள போயிட்டு மறுபடியும் வச்சு என்டர் தட்டுறேன். இந்த பிராக்கெட் குள்ள தான் H1 இருக்க போகுது. வெறும் கலர் அப்படின்னு கொடுத்தா டெக்ஸ்ட் கலர் மாறும். நல்லா மனசுல பதிய வைங்க. வெறும் கலர் அப்படின்னு கொடுத்து நம்ம கலர் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் மாறும். அதுவே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் மாறும். நான் வெறும் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு ரெட் அப்படின்னு அழுத்தி செமிகோலன் போட்டு கண்ட்ரோல் எஸ் அழுத்துறேன். என் பேஜ் நான் போய் வியூ பண்ணி பாக்குறேன். அழகா மாறிடுச்சு. டெக்ஸ்ட் கலர் என்ன மாறிடுச்சு? ரெட் கலர்ல மாறிடுச்சு. இவ்வளவுதாங்க சிஎஸ்எஸ். ரொம்ப சிம்பிள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ் உடைய சிம்பிள் டேக பத்தி தான் பார்க்க போறோம். அதை வச்சுதான் நாம என்ன பண்ண போறோம்? 3 ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அடுத்து கவனிங்க, பேடிங், மார்ஜின். இந்த 2 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேடிங் ஒண்ணு, மார்ஜின் ஒண்ணு. மார்ஜின் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. மார்ஜினை பத்தி பார்த்துரும். மார்ஜினா ஒண்ணும் இல்ல. நம்ம எப்பயுமே ஒரு நோட் அப்படின்னா அந்த ஓரமா இருக்கு பாருங்க, அதுதான் மார்ஜின். டீச்சர் எல்லாம் கேட்பாங்க, ஏன் மார்ஜின் கோடு கூட போட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கோடை ஒட்டினாப்புல அந்த பேப்பர் ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அந்த ஒட்டினாப்புல பண்ண. இப்ப இதுதான் மார்ஜின். மவுச பாருங்க, இதுதான் மார்ஜின். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா மார்ஜின் தள்ளி வரணும். ஏன்னா ரொம்ப ஒட்டி இருக்கு, எனக்கு கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா நம்ம என்ன கால் பண்ணணும்? மார்ஜின் கால் பண்ணணும். அதே H1 டேக் தான் நான் ஊத்த போறேன். அப்ப H1 டேக்ல அந்த பிராக்கெட் குள்ளே போயிட்டு மார்ஜின் கோலன் கொடுத்து ஒரு 10 பிக்சல் கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா கொஞ்சம் கேப் விழுந்திருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல கேப் விழுந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னா ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன் பாருங்க. வெறும் மார்ஜின் 100 பிக்சல் தான் கொடுக்குறேன். 100 பிக்சல் வந்துருச்சா? நல்லா தெரியுதா? ஆனா ஒரு விஷயம் இருக்கு, வெறும் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா ரைட்ல இருந்து 100 பிக்சல், மேல இருந்து 100 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல், பாட்டம்ல இருந்து 100 பிக்சல். இது மேல டாப்னு சொல்லுவாங்க, இது பாட்டம் சொல்லுவாங்க, இது லெஃப்ட்னு சொல்லுவாங்க, இத ரைட்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வெறும் மார்ஜின் அப்படின்னு கொடுத்தா எனக்கு 4 பக்கத்துமே 4 சைடுமே எனக்கு என்ன பண்ணும்? 100 பிக்சல் நவுந்து வரும். அதுவே நான் ஸ்பெசிபிக்கா கால் பண்ணலாம். இப்ப இந்த பாருங்க, இந்த மார்ஜினை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு ஸ்பெசிபிக்கா கால் பண்றேன். இப்ப கண்ட்ரோல் எஸ் எழுதிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பழைய மாதிரி மாறிடும், எல்லாம் ஒட்டி போயிடும். இப்ப என்ன பண்றேன் பாருங்க, மார்ஜின் ஸ்பெசிபிக்கா கால் பண்றேன். மார்ஜின் எனக்கு லெஃப்ட் சைடுல இருந்து தள்ளி போகணும்ப்பா. லெஃப்ட் மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 100 பிக்சல் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன ஆயிருக்கும்? எனக்கு மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 100% தள்ளி போகணும். அப்ப எனக்கு மேல இருந்து தள்ளக்கூடாது, ரைட்ல இருந்து தள்ளக்கூடாது, பாட்டம் தள்ளக்கூடாது. இப்ப ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க, பாருங்க அழகா வந்துச்சு. கோடிங் அவ்வளவுதாங்க, சிம்பிள். பாருங்க லெஃப்ட்ல இருந்து 100% தள்ளி வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல போய் அளவு மட்டும் மாத்தினா 200 பிக்சல் போய் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க இன்னும் அழகா தள்ளி போயிருச்சு. இந்த மாதிரி நமக்கு சென்டரை கொண்டு வரணும்னா சென்டரை கொண்டு வரலாம், நவுத்திக்கலாம், மேல இருந்து நவுத்தணுமா, மார்ஜின் டாப்ல இருந்து அடுத்து அப்படின்னா கீழே இறங்கும், மார்ஜின் பாட்டம்னா கீழே இருந்து மேலே ஏறும். இந்த மாதிரி நமக்கு வேண்டிக்கிற இடத்துல நம்ம டெக்ஸ்ட வச்சுக்கலாம். இதுதான் மார்ஜின். 3வது விஷயம் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது பேடிங். மொத்தம் 3 விஷயம் தான் பார்க்க போறோம். பேக்ரவுண்ட் கலர், மார்ஜின், பேடிங். பேடிங் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல பாக்ஸ் வந்திருக்கா, பேக்ரவுண்ட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. மேல பாருங்க, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, அதே போல இங்க ஒரு கோடு. அப்ப இதுக்குள்ள பாக்ஸ். ஆனா பாருங்க டெக்ஸ்டும் இந்த பாக்ஸும் ஒட்டி இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா கேப் எனக்கு வேணும். இதுக்கு பேர் தான் பேடிங். இந்த பாக்ஸுக்குள்ள எனக்கு கேப் போறவங்க தான் பேடிங். நான் பேடிங் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்த H1க்கு ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன் பாருங்க. பேடிங் 50 பிக்சல் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கிறேன். போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். அழகா தெரியுதுங்களா? வெறும் பேடிங். நல்லா கவனிங்க, மார்ஜின் மாதிரி இது ஒர்க் ஆகுது. வெறும் பேடிங் சொல்லும் பொழுது எனக்கு ரைட்ல இருந்து 50 பிக்சல், டாப்ல இருந்து 50 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 50 பிக்சல், பாட்டம் இருந்து 50 பிக்சல் எனக்கு ஆயிருக்கு. ஆனா எனக்கு
ஸ்பெசிபிக்கா கால் பண்ணணும்னா கால் பண்ண முடியும். எனக்கு லெஃப்ட்ல இருந்து மட்டும் எனக்கு தள்ளி போகணும், ரைட்ல இருந்து மட்டும் தள்ளி மத்தெல்லாம் ஒட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அது மட்டும் தள்ளி போகும். இப்படி நமக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி வேணா நமக்கு மாத்திக்கலாம். எனவே இது சிஎஸ்எஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது தயவு செய்து படிச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்க லேப்டாப்லயோ அல்லது உங்க பிசிலயோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கோடிங் வந்துடும். இதே போல யூஸ்ஃபுல்லான விஷயத்தை போடக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக்